Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. 300 வருஷ கோயில் இது. 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஏரி கரை. அலையில் அடிச்சு அம்மன் கரையோரமாக ஒதுங்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு துணிக்கல் ஷேப்பில் தான் இருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லா நடிகரும் வர இடம் தான் இது. இங்கே நம்ம கோயில் டோனராக இருந்தவங்க கவுண்டமணி சார், சங்கிலிமணி சார் எல்லாமே டோனராக இருந்து தான். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சார், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பார்த்து. என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்கும். சிற்பி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த காட்சி பிரகாரம் தான் அந்த உற்சவரை செதுக்கியிருக்காரு. அது நம்ம கும்பாபிஷேகம் பண்ண சொல்ல கூட நம்ம நவுத்தலை எதுவும் பண்ணலை. அப்படியே தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த இடம் எப்படி அந்த காலத்தில் அப்படியே வந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மன்கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும். விளக்க போட்டு செய்யணும். அப்புறம் நிறைய சினிமா ஆக்டர்ஸு, நாடக நடிகர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு போனவங்க தான். ஆனால் இந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாமே ஒரு உச்சத்தில் தான் இருந்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் கீழே இறங்கினதா சரித்திரமே கிடையாது. இந்த கோயிலுடைய சக்தி அப்படியான சக்தி. தேனாம்பேட்டைன்னு லொக்கேஷன் போட்டு லேண்ட்மார்க் போட்டாலே ஆலயம்மன் கோவில் தான் இங்கே எல்லாமே. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆலயம்மன் திருக்கோவிலில் தான் இருக்கும். ஆலயம்மன் இந்த அம்மனை குறித்து நிறைய விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப அதிசயிக்கத்தக்க, ரொம்ப வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் ஆலயம்மன் என்ன மாதிரி அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேனாம்பேட்டை அருள்மிகு ஆலயம்மன் திருக்கோயில் இது. இது எப்படி நாங்கள் பரம்பரையாக பார்த்துட்டு வரோம். இது 300 வருஷ கோயில் இது. இது எப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஏரி கரை. சைதாப்பேட்டை பீச் அலை மாதிரி ஏரி மாதிரி வரும். அப்போ அலையில் அடிச்சு அம்மன் கரையோரமாக ஒதுங்கிட்டாங்க. பார்க்கறதுக்கு துணிக்கல் ஷேப்பில் தான் இருப்பாங்க. துணிக்கல் வடிவத்தில் காட்சி கொடுத்துருப்பாங்க. இன்னும் அது எல்லாம் வண்ணாங்களும் இங்கே துணி துவைக்கிற இடம் இது. இப்போ எல்லா வண்ணாலும் துணி துவைக்கும் போது ஒரே ஒரு வண்ணா மாத்திரம் அலையில் அடிச்சு தெரியாமல் துணிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. துணியை துவச்சி துணியெல்லாம் ரத்தமாகி அவருக்கு மூக்கில் வாயில் ரத்தம் ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போய் மயக்கச்சு கீழே வந்துட்டார். இன்னொரு வண்ணாத்தி சாமி இன்னும் நான் அலையில் வந்திருக்கேன், எனக்கு கோயில் கட்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஏரிக்கரை தான். இப்போது இந்த அம்மன் கீழே 8 அடி ஓப்பனாக தான் இருக்கும். 8 அடி உள்ளே போலாக தான் இருக்கும். அந்த 8 அடி போல் பார்த்திங்கன்னா பின்னாடி புத்து இருக்கும். புத்து மண்டபத்துக்கும் இந்த அம்மன் கீழே இருக்கிற 8 அடி கேப்புக்கும் கனெக்ஷன் உண்டு. அந்த அம்மாவுக்கு போகிற வழி இது தான். இப்போ நாங்கள் அபிஷேகம் பண்ணுற பால் எல்லாமே புத்தில் தான் போய் விழும். புத்தில் முட்டைப்பால் ஊற்றுவாங்க. அதுவும் இந்த தான் கனெக்ட் ஆகும். மக்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதும் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. நம்ம கோயிலில் எல்லாமே நடக்கும். நம்ம ஆடி மாதம் திருவிழா வருது பார்த்திங்களா. அப்போ திருவிழா போது நம்ம கோயிலில் முதல்ல கங்கை அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க. கங்கை அம்மன் போட்டு இன்னும் 3 நாள் இது பண்ணிவிட்டு 2வது வாரம் ஊர் ஜனங்கள்லாம் பொங்கல் எடுத்துகிட்டு இங்கே வச்சு ஊர்கூடி பொங்கல் வச்சு படையெல்லாம் போட்டு 1:30 மணிக்கு பம்பை உடுக்கெல்லாம் வச்சு வர்ணிச்சிட்டு தீபார்த்தனை பார்த்து படையல் போட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு சிம்ம வாகனத்தில் சாமி புறப்பாடாகும். சிம்ம புறப்பாடாகி அது 3வது வாரம் காலையில் கூழ் ஊற்றிட்டு ஈவினிங்கு பூத வாகனம் நைட்டு இரவு 8 மணிக்கு பூத வாகனத்தில் சாமி புறப்பாடாகி எல்லா ஏரியாவும் வளம் இங்கே படையல் போட்டுருவோம். நான்வெஜ்ஜு தான் போடுவோம். படையெல்லாம் போட்டு இது பண்ணி முடிச்சிடுவோம். அதே மாதிரி நவராத்திரி 10 நாள் திருவிழா இருக்குது சார். 10 நாள் திருவிழாவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணி ஊஞ்சலில் உட்கார வைப்போம். 10 நாளும் ஊஞ்சலில் உட்கார வச்சு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவோம். ஆலயம்மன் அப்படிங்கிற இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சிட்டி சென்டரில் இருக்குது. இப்போது கோயிலுக்கு பிரபலங்கள் வர்றது, அரசியல்வாதிகள் நடிகர்கள்லாம் வராங்க சார். இங்கே எல்லா நடிகரும் அந்த காலத்தில் எல்லா நடிகரும் வர இடம் தான் இது. இப்போ கவுண்டமணி எல்லாம் சங்கிலிமணி எல்லாம் இங்கே நம்ம கோயில் டோனராக இருந்தவங்க கவுண்டமணி சார், சங்கிலிமணி சார் எல்லாமே டோனராக இருந்து தான் அரசியல்வாதிகளும் வருவாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க. எல்லாம் போய் நல்ல இது நல்லா பேசு. கோயிலில் என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்கு? மூலவர் தான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா. அது அலையில் வச்சு வந்தோன்னா அலைமேல் அமர்ந்தால் பேர். உற்சவ சாமி இருக்குது. உற்சவ சாமி பக்கத்தில் ஆனந்த விநாயகர் இருக்கார். அப்படியே சுற்றி வரும்போது லக்ஷ்மி கணபதி இருக்குது. அங்கே முருகர் சன்னதி பாலசுப்ரமணிய டெம்பிள் இருக்குது. அப்புறம் துர்க்கை அம்மன், அப்புறம் நவகிரகம், ராஜகணபதி, அண்ணன்மார்கள், பலிபீடம், அவ்வளோதான் இருக்குது. இப்போது இந்த ஆலயம்மன் கோவிலில் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிரசித்தி. இந்த ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை பண்ண. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சார். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், குழந்தை படிப்பு விஷயம், மற்றபடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறது, பல இதுக்கு நன்மை.
ஆலயம்மனால் வேண்டியும் வருவாங்க. எல்லாருக்குமே வந்து குலதெய்வம் இது. ரொம்ப இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்க வருவாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வருவாங்க, நெய்வேலியிலேருந்து வராங்க, எல்லா ஊர்லேருந்தும் வந்து இப்போ அந்த மறக்காமல் அவங்க ஆடி மாதம் வந்து அவங்க நிவேத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குலதெய்வன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பக்தி இதுவாக பண்ணிட்டு போவாங்க. கோயிலுடைய நடை திறப்பு நேரங்கள் காலையில் வந்து 6 மணிக்கு திறந்துடும். 6லேருந்து மதியம் வந்து 11 மணிக்கு க்ளோசிங் ஆகிடும். ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு திறந்து 8:30 மணிக்கு முடியும். காலையில் 7 மணிக்கு அபிஷேகம், உற்சவருக்கு அபிஷேகமும் மூலவருக்கும் 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணும். மூலவர்ன்றதுனால 2 கால பூஜை. நைட்டு 8 மணிக்கு அபிஷேகம் மூலவருக்கு மட்டும். உற்சவருக்கு காலையில் ஒண்டி தான் பண்ணுவாங்க அபிஷேகம். ஒரு பிரார்த்தனையாக அம்மனுக்கு இது படைக்கணும் அப்படின்னு அம்மனுக்கு புடவை மாலை சாத்துறது தான், புடவை சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டுதல் தான் சாத்திட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி இது புடவெல்லாம் சாத்திட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இங்கே சிற்பமாக வடித்து வச்சிருக்க அம்மன் இருக்காங்க. இதுதான் வந்து சிற்பி காட்சி கொடுத்தது. அது அந்த அம்மா வந்து என்ன அலையில் அடிச்சுட்டு வந்தாங்களே, அந்த முழு உருவம், அந்த அம்மாவுக்கு முழு உருவம் வேணுன்றதுனால சிற்பி கொண்டு காட்சி கொடுத்துருக்காங்க. என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்கிறோன்ட்டு அந்த காட்சியை தான் இப்போ உற்சவர் சந்நிதி காட்டுறது. சிற்பிக்கு ஆமாம், அந்த சிற்பிக்கு அந்த என்னுடைய உருவம் இப்படி தான் இருக்குது சிற்பி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த காட்சி பிரகாரம் தான் அந்த உற்சவரை செதுக்கியிருக்காரு சிற்பி. இத்தனை கால வரலாற்றில் அம்மன் நடத்தின அதிசயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அம்மன் நடத்தின அதிசயம்னா எல்லாமே அதிசயம் தான் சார். கோயிலில், நம்ம கோயிலில் நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரெகுலராக வேண்டிட்டு வந்துடுறாங்க. 10 வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. அதனால நம்பிக்கையோடு வருவாங்க நம்ம கோயிலுக்கு. சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய வெளி அவுட்டர்லாம் இருப்பாங்க, இந்த கோயில் பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம கோயிலில் வந்து அவங்க வந்து கேட்பாங்க, நாங்கள் வரலாறு சொல்லுவோம். இந்த மாதிரினாக்கா அவங்களுக்கு அந்த வரலாறு பார்த்தா அவங்களுக்கே மெய் சிலுத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை, தேனாம்பேட்டில் இப்படி ஒரு அலையில் அடிச்சுட்டு வந்த அம்மன் உருவம் இல்லாமல் பார்த்தது. அந்த காலத்துலேருந்து அந்த அம்மா எப்படி அங்கே படுத்துருந்தாங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. அதை நம்ம கும்பாபிஷேகம் பண்ண சொல்ல கூட அந்த அம்மாவை நவுத்தலை, எதுவும் பண்ணலை, அப்படியே தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த இடம் எப்படி அந்த காலத்தில் வந்து அப்படியே வந்தாங்களோ அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். இன்னும் நவுத்தி ஈத்தி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஒட்டினா மாதிரியே புத்து இருக்காது வழி. அதை பார்த்தீங்கல்ல, பக்கத்துலேயே புத்து இருக்காது. நாங்கள் அபிஷேகம் பண்ணால் அந்த புத்து வழியாக போய் அந்த மரத்தில் போய் கனெக்ட் ஆகும். அந்த புத்து இதில் போய் கனெக்ட் ஆகும். அது உள்ள பாம்பெல்லாம் இருக்குது. வயசாகி போயிருக்கேன் சார், ஆனால் யாரும் பார்க்க முடியாது. அவங்க எப்போ நைட்டில் தான் அம்மன் வந்து சுற்றுவாங்க, நைட்டில் தான் வந்து. அனாவசியமாக வெளியிலாம் வர மாட்டாங்க. வயசான அம்மன் தான் இருக்குது, வயசானது தான் இருக்காங்க. ரொம்ப நாளாகவும் இருக்குல்ல. இந்த மரமே உங்களுக்கு, இந்த மரம் வந்து இப்படி பாண்டிப்பூஜார் வரைக்கும் வேறு போகும். இந்த கோயிலுக்கு பக்தர்கள்லாம் நிறைய ஊர்களில் இருந்து வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வழிபாடு உள்ள மக்கள் வரணும் அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இங்கே வரணும்? அதான் சொன்னேன் சார், கல்யாணம், வேலை, கல்யாணம், வீட்டு குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வரலாம். இங்கே வந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நிறைய பேர் நிறைவேற்றியும் போயிருக்கிறாங்க இங்கேருந்து. ஊர்லேருந்து வெளியூர்லலாம் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நம்ம அரசியல் நடக்குதுங்களா, அப்போ வெளியூரில் தான் வந்து ஃபைல்லாம் வச்சு இங்கே தான் வச்சு எடுத்துருப்பாங்க. தாக்க வருவாங்கல்ல ஹரிவாலத்திலாம், அவங்கெல்லாம் வந்து வெளியூரில் காட்டு அந்த இது வச்சு தான் வேண்டியது போவாங்க. சில பேருக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துருக்கு. எது நினச்சாலும் அம்மன் நடக்கும். நம்ம இது மனசார நினச்சிக்கிட்டு மனசார வேண்டிக்கணும். ஆனால் மனசார நினச்சிக்கிட்டு அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சா எதோனாலும் நடக்கும். ஆனால் மனசார வந்து நினச்சிக்கணும். ஏதோ வரோம் கோயிலுக்கு போகிறோம் நினச்சிக்கூடாது. நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும். விளக்க போட்டு செஞ்சாங்க. எனக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால தான் வரேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடத்தி வச்சாங்க அம்மா அப்படின்னா ஏதாவது? நடத்தி வச்சு நிறைய விஷயம் இருக்குது. நான் 5 பொம்பளை பசங்க, ஏதோ கஷ்டத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து விளக்க போட்டுட்டு கும்பிட்டு போயிட்டார். ஆனால் அதான் சொல்கிறாங்களே, அந்த அம்மா வந்து ஆற்றோடு அடிச்சுட்டு வந்தாங்க, அதோடு நின்றுட்டு இப்போ எல்லாருக்குமே சக்தி. எல்லாருமே இப்போது எங்கே சுற்றி எங்கே வராங்க. இங்கே ரொம்ப ஒரு 4 வருஷமாக தான் வரேன். நான் சொன்னாங்க, போய் இந்த கோயிலை போய் சுற்றிட்டு வர, உனக்கு நல்லதாக நடக்கும். ஆனால் அங்கே கேட்க நகரில் தான் இருக்கோம், வேலைக்கு தான் இங்கே வரோம். அதனால் அப்பத்துலேருந்து வந்துகிட்டே இருக்க, ஒரு 3 வருஷமாக வரேன் நான். ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஆலயம்மன் செஞ்ச அற்புதம் அப்படின்னு என்ன? எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து எங்களுடைய குலதெய்வம் மாதிரி இந்த ஆலயம்மன். அதாவது இந்த தேனாம்பேட்டிலே வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்தது தான் இந்த ஊர் தான், இந்த ஏரியா தான். இது எல்லையம்மன் சாமி இந்த ஊருக்கே, தேனாம்பேட்டிக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலில் வந்து படுத்து தூங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவிலலாம் குடிசை வீடுங்க நிறைய இருந்தது. அப்போ குடிசை வீடுங்க எரியப்போ வந்து எங்களுக்கு இந்த கோயில் தான் அடைக்கலமே. இந்த கோயிலில் வந்து பயந்துன்னு போயிட்டு இந்த கோயிலில் வந்து படுப்போம். அதுக்கப்புறம் குடும்ப தகராறுனா கூட, வீட்டில் சண்டைனா கூட எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டை போட சொல்லி சின்ன வயசில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரப்போ இந்த கோயில் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை இது காப்பாற்றிச்சு. இன்றைக்கி இந்த அம்மனுடைய சக்தியால் எங்கள் அம்மாவுக்கு 4 பசங்களை வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிக்கிறாங்க. இந்த கோயிலில் தான் பூக்கடை வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. இந்த கோயில் வியாபாரம் தான் எங்களை காப்பாற்றி
எங்கள் அம்மா வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களை ஒரு வழியாக்குனாங்க. இந்த கோவில் தான் எல்லாமே, சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில். இந்த கோவிலுக்கு வந்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து போகிற இடம் இது. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நான். இது கவுண்டமணி சார் வந்திருக்காரு, அப்புறம் சங்கர் சார் வந்துருக்கிறாரு. சினிமா ஸ்டண்ட்டில் இருக்கிறவங்க பாண்டியன் மாஸ்டர் வந்து அடிக்கடி வந்து போவார், அவர் இந்த ஊர் தான். அப்புறம் வந்து ராஜ்குமார் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. அப்புறம் நிறைய சினிமா ஆக்டர்ஸு, நாடக நடிகர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து போனவங்க தான். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து போனவங்க எல்லாமே ஒரு உச்சத்தில் தான் இருந்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் கீழே இறங்கினதா சரித்திரமே கிடையாது. இந்த கோயிலுடைய சக்தி அப்படியான சக்தி. ஆனால் இன்றைக்கி காலமுறை மாற வந்து கோயிலில் வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பக்தி குறையிலன்னு அர்த்தம் கிடையாது, பக்தி இருக்குது. நிறைய கோவில்கள் ஊருக்கு இருக்குது இப்போது. அதனால் கோவில்கள் பிரிஞ்சதுனால கோயிலுங்க அங்கங்கே வீட்டாண்டியே கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு கோயில் இருந்தது, இப்போ தெருவுக்கு ஒரு கோயில் இருக்குது. சும்மா வெளிப்படையாக பேசிக்கலாம், நாங்கள் கடவுள் இல்லை பக்தி இல்லை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே எல்லோரும் வச்சுன்னு தான் இருக்கிறாங்க, மனசுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க பக்தி. இப்போ சின்ன வயசில் நீங்கள் வந்து இருக்கப்போ இந்த ஆலயம்மன் அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு அதிசயம் பண்ணாங்க அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. நேற்று நான் டீனரில் டெய்லர் கடை வச்சுருக்கேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வச்சுக்கிறேன். ஆலயம் அந்த அம்மன் பேர் தான் வச்சுருக்கேன், ஆலயம்மன் டெய்லர், டீநகர் அண்ணாந்தூரில் கடை வச்சுருக்கேன். 1 மணி நேரத்தில் சுடிதார் தைக்கிற கடை. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வருமானமே இல்லை, ரொம்ப சோகமாக இருந்தேன். அப்போ நைட்டு வந்து ஒரு 500 இருந்தால் கூட வீட்டுக்கு ஒரு 300 சம்பளம் கொடுக்கலாமே, வீட்டு செலவு கொடுக்கலாம், வண்டிக்கு ஒரு பெட்ரோல் போடணும், எனக்கு எதிர செலவு வேணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிறேன். என்னடா இது ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. அதிசயமாக ஃபோன் பண்ணி திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி துணி ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிக்கிறேன்னு இந்த மாதிரி வந்து வாங்கி நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சொல்ல முடியாதெல்லாம் நிறைய இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நம்ம பக்தியாகவும் மனசார வேண்டுகிறவங்களுக்கு உண்மையாக நல்லது நடக்கும். சென்னை அவுட்டர்லலாம் நிறைய பேர் இந்த கோயில் பற்றி தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. தேனாம்பேட்டைன்னு லொக்கேஷன் போட்டு நீங்கள் லேண்ட்மார்க் போட்டாலே ஆலயம்மன் கோவில் தான் இங்கே எல்லாமே. இந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் மெயின் ஏரியா இது. இந்த பக்கம் அண்ணா அறிவாலயம் இருக்குது, இந்த பக்கம் காமராஜர் அரங்கம் இருக்குது, பக்கத்தில் எம்ஜிஆர் வீடு இருக்குது, அந்த பக்கம் சிவாஜி கணேசன் வீடு இருக்குது, மனோரமா வீடு இருக்குது. மெயின் ஃபேமஸான ஏரியா தான் இது. இது ஒன்றும் தெரியாத இடம்லாம் கிடையாது. யார் சொன்னது இதெல்லாம் தெரியாதுன்னு? எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்க இங்கே வரலாம் அப்படின்னா என்ன மாதிரி? ஏன்னா நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்கல்ல. பிரச்சனை இருக்கிறவங்களும் வராங்க, மனசு நிம்மதிக்காகவும் வராங்க. எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய குறைகள் தீர்ந்துருக்கு. குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை வேண்டுதல்லாம் நடந்துருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. வேலை வாய்ப்பு தேடி அலைகிறவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு. ஒரு காரியம் ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் தடயங்களாக இருக்குது. ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, தள்ளி போகிற இடம் வாங்கினா கூட கண்டிப்பாக நான் ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போனாலும் இது கடைசியில் ஒரு நல்ல இடமா. நான் கூட வீடு வாங்கியிருக்கேன், இங்கே புறம்போக்கு இடம் தான் வாங்கியிருக்கேன். ஆனால் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சொந்த ஏரியாலேயே ஒரு புறம்போக்கு இடத்த வாங்கியிருக்கேன் ஹவுசிங் போர்டில். இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுவும் இந்த அம்மன் தான் இந்த ஏரியாலே எனக்கு கொடுத்துட்டா. நான் வச்சுக்கிற பணத்துக்கு இங்கே தான் கிடைக்கும். அவள் இங்கே தான், அந்த அம்மா வந்து நீ வச்சுக்கிற பணத்துக்கு இங்கே தான்ப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டா. நான் போயிட்டு எங்கெங்கேயோ ஊராக சுற்றினேன், ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கெங்கேயோ எங்கெங்கேயோ சுற்றினேன். கடைசியில் இங்கேயே கிடச்சிச்சு. பரவாயில்ல, இது கையளவு என்ன பணமோ அது உனக்கு என்னவோ அது சேரும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எனக்கு இங்கேயே அமைச்சு கொடுத்துட்டா. நான் பிறந்து வந்த இது எனக்கு சந்தோஷம் தான். அதில் எந்த ஒரு கஷ்டம் இதுவும் கிடையாது. ரொம்ப நன்றி சார். ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைப்போம். ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அம்மாவின் சன்னதியில் பாட்டு படிப்போம். அம்மாவின் சந்நிதியில் பாட்டு படிப்போம். மாரியாத்தாவின் பதமலரை பற்றி பிடிப்போம். மாரியாத்தாவின் பதமலரை பற்றி பிடிப்போம். அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைப்போம். ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம்.
கொண்ட மாரியே அங்காள தேவியே மஞ்சளில காப்பழகி சிங்கார பொட்டழகி அன்பு கொண்ட மாரியே அங்காள தேவியே மஞ்சளிலே காப்பழகி சிங்கார பொட்டழகி பண்பாடினோம் உன்னை கொண்டாடினோம் உன் கோவில் வாசல் தேடி வந்தாடினோம் மண்ணுலகம் காத்து நிற்கும் அங்காளி விண்ணுலகம் போற்றி நிற்கும் மாகாளி மண்ணுலகம் காத்து நிற்கும் அங்காளி விண்ணுலகம் போற்றி நிற்கும் மாகாளி காத்து நிற்கும் அங்காளி விண்ணுலகம் போற்றி நிற்கும் மாகாளி மண்ணுலகம் காத்து நிற்கும் அங்காளி விண்ணுலகம் போற்றி நிற்கும் மாகாளி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin.